ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3.4 பார்க்கலாம், ஃபில்லிங் த ஸ்பேசஸ், ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ராக்ஷன்ஸும் ரேஷனல் நம்பர்ஸும் படிக்க போகிறோம். இது எல்லாமே லோயர் கிளாஸஸில் படித்தது தான். ஸோ as society grew more complex, measuring became just as important as counting. ஸோ நமக்கு பிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை ஹோல் நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு, அது மட்டும் நமக்கு பத்தலை. ஸ்மால் பீசஸாக நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்மால் நம்பர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக? ஸோ 1 அப்படின்றது ஹோல் நம்பர், அதை விட ஸ்மால் அப்படின்றப்ப பீசஸாக நம்ம பார்க்குறப்ப ஹாஃப், குவார்ட்டர், 3/4 இந்த மாதிரி நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. If a farmer divides a field of wheat among his 3 children. ஸோ ஒரு ஃபார்மர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 3 children இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபீல்ட் ஆஃப் வீட்டை வந்து டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஈக்குவலாக. அப்போது how much does each get அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 children இருக்காங்க, ஒரு ஃபீல்டு தான் இருக்குது, அதை ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1/3 1/3 1/3. ஏன்னா ஒரு ஃபீல்டை நம்ம 3 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணிடுவோம். கரெக்டாக? அப்போ 3 childrenக்கு ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு பார்ட் வந்து போய் சேரும். ஸோ 1/3 + 1/3 + 1/3 நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா 3/3 வரும். இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும். அப்போ அந்த 1 ஹோல் ஃபீல்டை நீங்கள் 3 பீசஸாக கட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தேவைப்படுது. இஃப் a recipe calls for half a cup of ghee, how do we represent that mathematically அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம், ஃபுட் ரெசிபீஸ்லலாம் ஹாஃப் கப் ஆஃப் கீ அப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, 1/2 அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ நம்பர்ஸ் தட் ரெப்ரசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ ஹோல், ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன அர்த்தம், அப்போது ஒரு ஹோலிலேருந்து ஒரு ஸ்மால் பீஸ் இல்லை ஒரு ஸ்மால் பார்ட் அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது தான் என்னது, ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷனை சிம்பிளாக சொல்லணும்னா எ நம்பர் that shows a piece or part of a whole thing அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் that represents parts of a whole are called fractions, just as every natural number has an additive inverse. additive inverseன்ற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். இப்போ 3 இருக்குது, 3க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது -3. 19 இருக்குது, அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது -19, எக்ஸெட்ரா. So we can conceive of additive inverses for every positive fraction. So fractionக்கும் அதை இது பண்ணிக்கலாம். இப்போ -3/4 இருக்குது, அதுக்கு நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா 3/4. -19/7 இருக்குது, அதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா 19/7. ஓகேவா? ஸோ let us refer to such additive inverses of positive fractions as negative fractions. ஸோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா 3 -3 இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணிவிட்டு 0 போட்டுருவோம். அதே மாதிரி தான் இப்போ 19/7 -19/7 இருக்குது, இதை கட் பண்ணி என்ன பண்ணிடலாம், =0 அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து 1/5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1/5ல் நான் மைனஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மிடில்லையும் போட்டுக்கலாம், இல்லை நியூமரேட்டரில் மட்டும் நான் போட்டுக்கலாம், இல்லை டினாமினேட்டரில் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மூணுமே நமக்கு சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த லைன். Let us refer to such additive inverses of positive fractions as negative fractions. Note that in a negative fraction, the minus sign can also be placed with either the numerator or denominator as follows. So இந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், when we combine all integers and all fractions, both positive and negative, we get the set of rational numbers. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்றது எல்லா இன்டீஜர்ஸ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தான். ஃப்ராக்ஷன்ஸ், போத் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது, ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பரை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா கேபிட்டல் Q, இதை வந்து கோஷன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. A rational number is defined as any number that can be expressed in the form of p by q where p and q are integers and q is not equal to 0. இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு நம்பர் அது வந்து p by q ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த p by qன்றது நமக்கு இன்டீஜர்ஸாக இருக்கும். ஓகேவா, இன்டீஜர்ஸாக இருக்கும் அண்ட் ஆல் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கும். ஆனால் q வந்து எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து அதோட சிம்பிள் பார்த்தாச்சு, அது கோஷன்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபார்மும் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய் வி நீட் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இந்த டெஃபினிஷன் ஆஃப் அ ரேஷனல் நம்பர். இந்த டெஃபினிஷன் ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷனில் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால், ஒய் வி நீட், எதுக்காண்டி இது தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது ஒன்றுமே கிடையாது. q இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்றது இப்போ qன்றது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் இப்போ 4/0 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஓகேவா, அன்டிஃபைன்ட், மேத்தமெட்டிக்கலி அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு இப்போ டிவிஷன்றதை என்ன பண்ணுவோம், நம்ம டிவைட் பண்ணுவோம், குரூப்பாக ஈக்குவலாக ஷேர் பண்ணுவோம். இப்போ 0 குரூப்பாக நம்ம ஏதாவது ஒரு பொருளை பிரிக்க முடியுமா, நம்மளால் முடியாது. 0 குரூப்பாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதலாம், தியரிட்டிக்கலாக தான் எழுதணும். எப்படி எழுதலாம்னா, பிகாஸ் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் டிவைடிங் எ நம்பர் பை 0 இஸ் மேத்தமெட்டிக்கலி அன்டிஃபைன்டு. மேத்தமெட்டிக்கலி undefined you cannot split பண்ண முடியாது something into 0 groups அப்படின்ற மாதிரி எழுதிருங்க, into 0 groups. ஓகேவா, so q is not equal to 0 because dividing a number by 0 is mathematically undefined. You cannot split something into 0 groups. இது வந்து இந்த திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட்டுக்கு ஆன்சர் எழுதிருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். we must make some important observations at this stage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன அப்சர்வேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, all rational numbers can be written in the form p by q where p and q are integers and q is not equal to 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ன்றது ஒரு ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பரையும் நம்மளால் ரேஷனல் நம்பராக எழுத முடியும். எப்படி எழுத முடியும்னா, நம்ம டினாமினேட்டர் 1 அப்படின்னு அட்டாச் பண்ணி எழுதலாம். இது பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும் கிடையாது, நம்ம நெகட்டிவ் நம்பருக்கு கூட எடுத்துகிட்டு பை 1 போட்டுட்டோன்னா இது வந்து ஒரு ரேஷனல் நம்பராக மாறிடும். ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள், 5ன்றது 5/1 -10ன்றது -10/1. ஸோ வாட் திஸ் மீன்ஸ் இஸ் தட் த ரேஷனல் நம்பர் ஆல்சோ இன்க்ளூட் த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷனல் நம்பர்ஸ் do not have a unique representation in the form p by q where p and q are integers and q is not equal to 0. ஏன் ரேஷனல் நம்பருக்கு வந்து யூனிக் ரெப்ரசன்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், கரெக்டாக. இப்போ -1/3 இருக்குது அப்படின்னா நான் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா நமக்கு என்ன வரும், -2/6ன்னு வரும். இப்போது இதே -2/6-ஐ மேலேயும் 5ஆல் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா -10/30 வரும். இப்போது இந்த -1/3 -2/6 -10/30 இது எல்லாமே ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -1/3 தான் கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 3 2s are 6, 1 10 is 10, 3 10s are 30. ஸோ -1/3 தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூனிக்காக இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதனால தான் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு யூனிக் ரெப்ரசன்டேஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இது பாருங்கள், இவ்வளோ பெரிய நம்பரையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், -1/3 தான் வரும், கரெக்டாக. ஸோ -1/3 இஸ் ஈக்குவல் டு -2/6. இது வந்து இதுக்கு ஈக்குவல், இதெல்லாமே ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்.
-2/6 வந்து -3/9க்கு ஈக்குவல். -3/9 வந்து -10/30க்கு ஈக்குவல். ஸோ -10/30 வந்து எதுக்கு ஈக்குவல்? -2026/6078க்கு ஈக்குவல் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So this fact allows us to freely divide any common factor between the numerator and the denominator of a given fraction. So the resulting fraction is then equivalent to the original one. For example, இப்போ 12/30 இருக்குது. இது எதுக்கு ஈக்குவல்? 2/5க்கு ஈக்குவல். கரெக்டாக? இப்போ 12/30 நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 3 டேபிள்ஸில் கட் பண்ணுங்கள். என்ன வரும்? 4 3s are 12, 10 3s are 30. அகைன் கட் பண்ணுறப்ப 2/5 வரும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் தான். ஹியர் வி ஹேவ் டிவைடட் போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் இப்போ 12/30ன்றது நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்ம். 12/30 சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 2/5 கிடைக்கிது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? யூ கேன் டிவைட் போத் டாப் அண்ட் பாட்டம் பை த சேம் நம்பர் டு சிம்பிளிஃபை அ ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு ரேஷன் நம்பர் எழுதுகிறப்ப P/Q அப்படின்ற மாதிரி எழுதுவோம். வி ரைட் இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் எழுதுவோம். மீனிங் P அப்படின்றது P அண்ட் Q அப்படின்றது எந்த விதமான காமன் ஃபேக்டர்ஸையும் ஷேர் பண்ணாது எக்ஸப்ட் 1 மட்டும் தான் அதுக்கு காமன் ஃபேக்டராக இருக்கும். இப்போ 1/2 அப்படின்னு இருக்குன்னா இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1. 2/5 இருக்குன்னா இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1. அதுதான் இங்கே சொல்கிறாங்க கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தட் வென் we say that P/Q is a rational number, or when we represent P/Q on the number line நம்ம வந்து இதை plot பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. we assume that Q is not equal to 0 and that P and Q had no common factors. ரெண்டுக்குமே common factorsே இருக்காது other than 1 தவிர. அப்போது Pயும் Qவும் என்ன சொல்கிறாங்க? கோப்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் லைன் among the infinitely many fraction equivalent to 1/2. இப்போது ஒரு நம்பர் லைனில் நீங்கள் 1/2 மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற எந்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆனாலும் நம்ம 1/2லேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2/4 மார்க் பண்ண சொன்னாலும் நீங்கள் 1/2லேயே மார்க் பண்ணிக்கலாம். 3/9 மார்க் பண்ண சொன்னாலும் 1/2லேயே மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அந்த நம்பர் லைன் அமாங் த இன்ஃபைனட்லி மெனி ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவலண்ட் டு 1/2, தட் இஸ் 1/2, 2/4, 3/9, 6/12, 1013/2026. இது எல்லாத்தையும் நம்ம 1/2 அப்படின்ற இடத்துல பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ we choose 1/2 to represent all of them. Next பார்க்கலாம். As you will remember from grade 6 and 7, Brahmagupta also gave rules for addition, subtraction, multiplication, division of fractions. ஸோ ஃப்ராக்ஷன் ரூல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே grade 6, grade 7 படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் இங்கே ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். So he noted that these rules also apply to both positive and negative fractions which together constitute the rational numbers. இது நம்ம பாசிட்டிவ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ரூல் தான். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.